ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கு என்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் ரோமர் 6:10 மற்றும் 11 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் 2 காரியத்தை மிக முக்கியமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது ஒரு காரியம், நாம் பாவத்திற்கு மரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அதே போல நாம் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்க வேண்டும். இந்த 2 காரியங்களை தான் இந்த பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் வலியுறுத்தி சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டு அவருடைய அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு அருமையான ஆலோசனை. நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பாவத்திற்கு மரித்திருக்க வேண்டும். பாவத்திற்கு மரித்திருக்க வேண்டும். தேவனுக்கென்று நாம் பிழைத்திருக்க வேண்டும். அப்படியானால் பாவத்திற்கு மரிப்பது என்று சொல்லும் பொழுது, மரிப்பது என்பது அதோடு முடிந்தது என்று அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திற்கு எந்த காரணத்தை கொண்டும் இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பகுதியில் இதை சொல்லி இருக்கிறார். நாம் பிரியமானவர்களே, நாம் பாவத்திற்கு மரித்தவர்களாய் இருக்க வேண்டும். நாம் பிழைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று சொல்லி அவருக்காகவே நாம் பிழைத்திருக்கிறோம். தேவனுடைய மகிமைக்கென்று, தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கென்று, தேவனுடைய பரிபூரண சுத்தத்தை நம்மை கொண்டு அவர் நினைத்திருக்கிற சகல காரியங்களையும் செய்வதற்கென்றே நாம் பிழைத்திருக்கிறோம். மற்றபடி நாம் பாவத்திற்கு மரித்தவர்களாயிருக்கிறோம், மரித்திருக்கிறோம். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் பாருங்கள், நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். நான் ஒரு மனிதன் சிலுவையில் அறையப்படுவான் என்று சொன்னால் அவன் பாவம் செய்வதற்கு வழியே இல்லை, பாவம் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற நியமம். அதை தான் பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். நான் அறையப்பட்டிருக்கிறேன் சிலுவையிலே, ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் சிலுவையில் அறையப்பட்டாலும் நான் பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே அறையப்படுவது என்பது எதை குறிக்கிறது? மனிதனுடைய பாவத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஆகவே அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், அறையப்பட்டார். அதே போல கிறிஸ்துவுடனே கூட அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பாவத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாவ சிந்தனைகளுக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாவமான பார்வைக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாவமான எண்ணங்களுக்கு, பாவத்தின் நோக்கங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். இனி நான் அல்ல,
கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். காரணம், நாம் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அதே கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்துவினுடையவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எத்தனை ஒரு முக்கியமான காரியத்தை இந்த பகுதியிலே பவுல் சொல்லி இருக்கிறார். கிறிஸ்துவினுடைய அவருடைய பிள்ளைகள் தங்கள் மாமிசத்தையும் அதிலிருந்து வெளியாகக்கூட ஆசை இச்சைகள், மாமிசத்தின் கிரியைகள், இவைகள் அத்தனையையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் அறைய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்பொழுது மட்டுமே அந்த பரிசுத்த தேவனுடைய பிரசன்னத்திற்குள் நாம் நீடோழி வாழ முடியும். காரணம், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ள தேவன், பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணர் அவர். ஆகவே நம்முடைய மாமிசத்தையும் அதிலிருந்து வெளியாகக்கூடிய ஆசை இச்சைகளையும் சிலுவையில் ஆணி அடிக்க நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல். பார்த்தீர்களா? நம்முடைய அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு நாம் ஒருபோதும் ஒப்புக்கொடாதபடி நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்படியானால் நாம் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று நீதிமான்களாய் பிழைத்திருக்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வரை உள்ள வசனங்கள், ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. பார்த்தீர்களா பிரியமானவர்களே, எவ்வளவு அழகா இந்த பகுதியிலே சொல்லி இருக்கிறார். நாமும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது இப்படிப்பட்ட பாவங்களை செய்து வந்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுதோ கோபம், மூர்க்கம், பொறாமை, வாயிலிருந்து பிறக்காத தூஷணம், வம்பு, வார்த்தைகளுமா இவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதபடி பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு
இதுதான் ரொம்ப முக்கியம். தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது புது சிருஷ்டியா இருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற கிருபை. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரு தரம், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகியும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். நாம் ஏன் பாவத்திற்கு மரித்திருக்க வேண்டும்? தேவனுக்கென்று பிழைத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 9ஆம் அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்களிலே பார்க்கிறோம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். வருவேன் என்று சொல்லி போன ஆண்டவர் மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் ஒரு நியாயாதிபதியாய் வரப்போகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வருகை மிக சமீபம். அது மட்டுமல்ல, வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரே ஒரு தரம் மரணம், அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற, நாம் எப்படி வாழ்ந்திருந்தோமோ அதற்கு ஏற்ற நியாய தீர்ப்பை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இதிலிருந்து ஒரு மனிதனும் தப்ப முடியாது. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகும், எல்லாம் புதிதாக்கப்படும். இந்த கிருபைகளை கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கமாய் கொடுப்பாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. தகப்பனே, நீர் பேசின ஒவ்வொரு வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னீங்கப்பா. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோமே. எங்களுடைய மரணமோ உம்முடைய வருகையோ எது முந்தினாலும் அதிலே நாங்கள் பங்கடையத்தக்கதாக, உம்முடைய ராஜ்யத்திலே பங்கடையத்தக்கதாக, உம்முடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளும்படியான கிருபையை என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தாரும். மாமிசத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் ஆணி அடிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தத்திலும் தேவ நீதியிலும் பலனடைய ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு மிகவும் பிரியமானவர்களாய், உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் நாங்கள் எல்லாரும் ஜீவிக்க, உம்முடைய வார்த்தைகளின் படி, வசனத்தின்படி உண்மையாய்மை பின்பற்ற எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.